Bismillahirrahmanirrahim. Hazrat Abdurrahman bin Abu Layla rahimahullah அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்கள் கீழ்காண நிகழ்ச்சியை சொன்னார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்று கொண்டிருந்த போது அவர்களில் ஒருவருக்கு தூக்கம் வந்து தூங்கிவிட்டார். இன்னொருவர் விளையாட்டாக அவருடைய கயிற்றை எடுத்துக் கொண்டார். தூங்கிக் கொண்டிருந்தவர் விழித்ததும் தன் கயிற்றை காணாது பதற்றமடைந்தார். எந்த ஒரு முஸ்லிமும் பிற முஸ்லிமை பதற்றமடைய செய்வது கூடாது என்று நபி அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் அப்துர்ரஹ்மான் இப்னு அபூ லைலா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் கீழ்காணும் நிகழ்ச்சியை சொன்னார்கள். ஒரு முறை அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருந்த போது அவர்களில் ஒருவருக்கு தூக்கம் வந்து தூங்கிவிட்டார். இன்னொருவர் விளையாட்டாக அவருடைய கயிற்றை எடுத்துக் கொண்டார். தூங்கிக் கொண்டிருந்தவர் விழித்ததும் தன் கயிற்றை காணாது பதற்றமடைந்தார். முஸ்லிமை பதற்றமடைய செய்வது கூடாது என்று நபி அவர்கள் கூறினார். ஒரு மோமின் கொல்லப்படுவது அல்லாஹ்விடம் முழு உலகமும் அழிந்து போவதை விட பயங்கரமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். நூல் நசாயி. ஒரு மோமின் கொல்லப்படுவது அல்லாஹ்விடம் முழு உலகமும் அழிந்து போவதை விட பயங்கரமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இவரை உலகம் அழித்து விடுவதை எவ்வாறு மக்கள் பயங்கரமானதாக கருதுகிறார்களோ அதை விடவும் முஃமின் கொல்லப்படுவது அல்லாஹ்விடம் மிக பயங்கரமான செயலாகும் என்பதாகும். ஒரு முஃமினை கொலை செய்ய வானம் பூமியில் உள்ளோர் அனைவரும் கூட்டாக ஒன்று சேர்ந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் அனைவரையும் முகமுக நரகத்தில் போட்டு விடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ ஸஈத் அல்-குத்ரி மற்றும் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவரும் அறிவிக்கிறார்கள். ஒரு முஃமினை கொலை செய்ய வானம் பூமியில் உள்ளோர் அனைவரும் கூட்டாக ஒன்று சேர்ந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் அனைவரையும் முகமுக நரகத்தில் போட்டு விடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஸஈத் அல்-குத்ரி மற்றும் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவரும் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவார் என்று அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கலாம். ஆனால் இரண்டு மனிதர்கள் செய்த பாவத்தை தவிர அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் மரணித்தவரின் பாவத்தையும் ஒரு முஸ்லிமை வேண்டுமென்றே கொலை செய்த முஸ்லிமின் பாவத்தையும் தவிர என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். நூல் அபூ தாவூத். எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான் என்று அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கலாம். ஆனால் இரண்டு மனிதர்கள் செய்த பாவத்தை தவிர அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் மரணித்தவரின் பாவத்தையும் ஒரு முஸ்லிமை வேண்டுமென்றே கொலை செய்த முஸ்லிமின் பாவத்தையும் தவிர என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார். எவர் ஒரு முஃமினை கொலை செய்துவிட்டு கொலையை பற்றி மகிழ்ச்சி அடைகிறாரோ அல்லாஹ் தஆலா அவரது பரவான வணக்கங்களையும் ஒப்புக்கொள்ள மாட்டார், நபிலான வணக்கங்களையும் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் உபாதத் பின் ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். நூல் அபூ தாவூத். எவர் ஒரு முஃமினை கொலை செய்துவிட்டு கொலையை பற்றி மகிழ்ச்சி அடைகிறாரோ அல்லாஹ் தஆலா அவரது பரவான வணக்கங்களையும் ஒப்புக்கொள்ள மாட்டார், நபிலான வணக்கங்களையும் ஒப்புக்கொள்ள மாட்டார் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் உபாதத் பின் ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். இரண்டு முஸ்லிம்கள் தமது வாழ்க்களால் ஒருவர் மற்றவருடன் மோதிக்கொண்டு அவர்களில் ஒருவர் மற்றவரை கொன்றுவிட கொலை செய்தவர் கொலை செய்யப்பட்டவர் இருவரும் நரகத்தில் இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, நான் அல்லது வேறு ஒருவர் யார் ரசூலுல்லாஹ் கொலை செய்தவர் நரகத்திற்கு செல்வது எல்லோரும் அறிந்ததே, ஆனால் கொலை செய்யப்பட்டவர் ஏன் நரகத்திற்கு செல்கிறார் என்று கேட்டதற்கு, கொல்லப்பட்டவனும் தனது முஸ்லிம் சகோதரனை கொல்ல வேண்டும் என்று எண்ணினார் என்ற காரணத்தால் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நாம் கேட்டதாக அபூ பக்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். நூல் முஸ்லிம். இரண்டு முஸ்லிம்கள் நமது வாழ்க்கையால் ஒருவர் மற்றவருடன் மோதிக்கொண்டு அவர்களில் ஒருவர் மற்றவரை கொன்றுவிட கொலை செய்தவர் கொலை செய்யப்பட்டவர் இருவரும் நரகத்தில் இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய போது, நான் அல்லது வேறு ஒருவர் யார் ரசூலுல்லாஹ் கொலை செய்தவர் நரகத்திற்கு செல்வது எல்லோரும் அறிந்த விஷயம், ஆனால் கொலை செய்யப்பட்டவர் ஏன் நரகத்திற்கு செல்கிறார் என்று கேட்டதற்கு,
கொல்லப்பட்டவன் தனது முஸ்லிம் சகோதரனை கொல்ல வேண்டும் என்று எண்ணினான் என்ற காரணத்தால் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நாம் கேட்டதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.